செந்தாமரை மலரைப் போல் மலர்ந்திருக்கும் செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் பழமொழி விளக்கம் காணப்போகிறோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த பழமொழியை கேட்ட மாத்திரத்தில் எல்லாருக்கும் தோன்றுகின்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது என்பதுதான். கழுதைக்கு ஏன் கற்பூரம் காட்டணும்? இல்லை, கழுதைக்கு கற்பூரம் காட்ட முடியுமா? நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடுகின்ற போது நாம் ஏதேனும் சரியில்லை என்று சொல்லிவிட்டால் உடனே இந்த பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று. இதில் யார் கழுதை என்று சிந்தித்தோமானால் சிக்கல் தான் எழும். ஆக பல இடங்களில் இந்த பழமொழியை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் என்ன என்பதைதான் காண இருக்கிறோம். கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு என்பது ஒரு வகை கோரை புல். அதில் பாய் தைத்து படுத்து பார்த்தால் கற்பூர வாசனை தெரியும் என்பதே சரியான விளக்கம். இந்த கோரை புல் பாயில படுத்துறங்கணும்னா உடல்நிலைய வெப்பமும் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் சரிநிகர் சமநிலையில் வைத்திருக்கும். இது கோரை புல்லுதானே என்று நாம் நினைக்கலாம். அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்துதான் இந்த பழமொழியை கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மயிலாடுதுறை மாவட்டம் திருச்சாய்க்காடு கோச்செங்கண் சோழன் கட்டிய குயிலினும் இனிமொழியம்மை உடனுரை சாயாவனேஸ்வரர் திருத்தலத்தில் தலவிருட்சமாக விளங்குவது கோரைப்புல்லாகும். இது புல்வகையாய் ஆனாலும் தலமரமாகவே குறிப்பிடப்படக்கூடியது. அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த கோரைப்புல். கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. நன்றி நண்பர்களே. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.